வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இந்தியன் கிரிக்கெட் டீமை பத்தி தான் வந்து பேச போறோம். நம்ம வந்து எந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட் பத்தி இல்லாம மொத்தமா இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்ட் அதோட மேனேஜ்மெண்ட் பத்தி எங்களுக்கு வந்து ஒரு சில அதிருப்திகள் இருக்கிறது. அதை வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து பேச போறோம். ஒரு கடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோனோபாலி மாதிரி ஒரு நிறைய அராஜகம் கொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல போறோம். முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட் நீ வச்சிருக்க? ரைட்டா நீ ஆரம்பிச்சு அப்படியே நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, T20 ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இது வரைக்கும் அன்பீட்டனா இருக்கும். T20 வேர்ல்டு கப்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த சீரிஸ் எல்லாமே அன்பீட்டனா இருக்கும். காரணம் அதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு, தனி செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் அதுல ஏதாவது ஒரு பிளேயர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாரு. இது எல்லாமே யங் பிளட்ஸா தான் இருக்காங்க. இதே மத்த டீம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் டீமா இருக்கட்டும் இல்ல ODI டீமா இருக்கட்டும், ODI எல்லாம் நம்ம ஸ்ரீலங்கால போய் தோத்துட்டு இருந்தோம். டெஸ்ட் டீம் வந்து ஆஸ்திரேலியால கிட்டே அடி வாங்கியாச்சு, நியூசிலாந்து அடி வாங்கியாச்சு. T20க்கு ஒரு தனி செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்க மாதிரி ஏன் நீங்க வந்து டெஸ்ட்டுக்கு தனி செட் ஆஃப் பிளேயர்ஸ்? ஏன்னா டெஸ்ட் மேட்ச் எப்படி ஒரு கண்டிஷன்ல நம்ம ஆடுறோம், எவ்வளோ ஸ்டெமினா தேவை, எவ்வளோ நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தேவை, எனர்ஜி இருக்கிற பவுலர்ஸ் தேவை, இது எல்லாமே தெரியும். ஸோ T20க்கு ஒரு தனி செட் ஆஃப் பிளேயர்ஸ், ODIக்கு ஒரு தனி செட் ஆஃப் பிளேயர்ஸ், டெஸ்ட்டுக்கு தனி செட் ஆஃப் பிளேயர்ஸ். இப்படி இருந்தா டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தரோட பொட்டன்ஷியல் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எதனால வந்து அந்த T20க்கு வந்து நல்ல செட் ஆஃப் டீம் இருக்குது, நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, IPL ஒரு தரமான ஒரு லீக் ஒன்று இருக்குது. அதுல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. உலகத்துல இருக்க எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸையும் எல்லா நாட்டுல இருந்தும் கலந்து கொண்டு வந்து போட்டு அதுல வந்து யங் பிளேயர்ஸ் கொண்டு வந்து ஆட வைக்கிறாங்க. அவங்க யங் பிளேயர்ஸ் பார்த்தா அப்படின்னா அவங்க சொந்த டீம்லயே வந்து லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஆடுறாங்க. ஆப்போசிட்லயும் லெஜெண்ட்ஸ் கூட ஆடுவாங்க. அதனால அவங்க வந்து T20 வந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்போசர் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க நல்லா விளையாடுறாங்க. நாட் ஓன்லி இந்தியன் டீம் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா டீமுக்குமே அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. அதே தான் இப்ப என்னோட அடுத்த பாயிண்ட் அதுதான். இப்ப நீங்க வந்து T20க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இந்தியன் டீம் இல்ல, எல்லா டீமும் இப்போ வந்து மோஸ்ட்லி T20க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய T20 லீக்ஸ் நடக்குது. பாகிஸ்தான்ல ஒன்னு, ஆஸ்திரேலியா ஒன்னு, இங்கிலாந்துல ஒன்னு எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா டெஸ்ட்டுக்குன்னு இருக்கிற அந்த ரஞ்சி டிராஃபியை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு இப்ப ரீசெண்டா பார்த்தா ரஞ்சி டிராஃபி தான் வந்து பயங்கர ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் பேர் ரஞ்சி ஆடுங்க, எல்லாரும் பேர் ரஞ்சி ஆடுங்கன்ட்டு. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி இங்கிலாண்டோட சீரீஸ்க்கு முன்னாடி உட்காந்து ரஞ்சி டிராஃபி ஆடிட்டு இருக்கானுங்க. ரோஹித் சர்மா அங்க போய் ஆடுறது, கோலி அங்க போய் ஆடுறது, ரிஷப் பண்ட், சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க அங்க போய் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் எல்லாம் ஆல்ரெடி டொமஸ்டிக் நல்லா இருந்தாரு. அது அவரை விட்டுட்டு மீதி எல்லாருமே இங்க போய் ஆடிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம அதாவது ஊருக்கு சும்மா நான் வந்து காட்டுறேன், நானும் போய் வந்து பாரு லோக்கல் லீக் ஆடுறேன், அது பெருசா பேசுறது. விராட் கோலி வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட போயிட்டாரு, ரோஹித் சர்மா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட போயிட்டாரு, அப்படியே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துல சச்சின் ஆடாதா, கடைசி மச்சா வந்து ரஞ்சி டிராஃபி வந்து ஆடிட்டு தான் நாள் போனான். அது ஒரு பெருசா எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங் பேசிருக்காங்க. பிளஸ் அந்த ரஞ்சி டிராஃபிய இவ்வளவு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்டா நினைக்கிறேன்னு சொல்ற இவங்க தான் உண்மையாவே ரஞ்சி டிராஃபில தங்களை ப்ரூவ் பண்ண எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருமே வந்து உள்ளார டெஸ்ட் கிரிக்கெட் கூப்பிடவே கிடையாது. சர்ஃபராஸ் கான் ஒருத்தர் வந்து ரன் கோடியா ரன் அடிச்சாரு, சும்மா ஒரு சீரீஸ் 2 சீரீஸ் கொடுத்து தூக்கிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் காணவே காணும். இந்த மாதிரி எத்தனையோ பேர் லைக் இந்த அபிமன்யு ஈஸ்வரன்ல இருந்து பவுலர்ஸ் எத்தனையோ பேர்ல இருந்து லைக் எப்படி சொல்ல, விராட் கோலி விக்கெட் எடுத்ததே பார்த்தா ரயில்வே டீம்ல இருந்து வந்து ஆள் வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து ரஞ்சி டிராஃபில வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எதை நம்பிருப்பாங்க, ஓகே நான் இது வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட், இதுல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்தியன் டீம்ல கண்டிப்பா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சுதான் அவங்க வந்திருப்பாங்க, உயர் கொடுத்து ஆடி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒரு டேலண்ட் நீங்க ஃபைன் பண்றீங்க உங்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல, அப்புறம் ஏன் அவங்க லைக் சான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது கொடுத்தாதானே தெரியும் அவங்க எந்த லெவல்ல இன்டர்நேஷனல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. சுத்தமா சான்ஸே தராம சும்மா கூட்டு போனோம் கூட்டு வந்தோம், ரஞ்சில நீ பெர்ஃபார்ம் பண்ணா பண்ணிக்க, எனக்கு என்ன, சும்மா உன பேருக்குன்னு எடுத்தேன், யாரும் என்ன கேட்டக்கூடாது, இவன் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்றான், ஏன் எடுக்கல இவனுன்ட்டு நான் எடுத்தேன். இங்க எனக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு யாரையும் உட்கார வைக்க முடியல, அதனால நீ சப்ஸ்டியூட்டாவே இரு அப்படின்றது இட்ஸ் டூ பேட். இந்த ரஞ்சி டிராஃபில வந்து ஆடுறாங்க இல்லையா, வந்து ஆடுறதுமே வந்து உண்மையாவே அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஆடுறாங்களா கேட்டா இல்ல. ஒரு மேட்ச் தான் வந்து ஆடினாங்க, எல்லாருமே வந்து சும்மா பேச்சுக்காக வந்து ஒரு மேட்ச் ஆடினாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மேட்சுக்குனே ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க. அவங்க அந்த பிளேயர்ஸ் ஸ்பாட்டும் போயிடுச்சு. அங்க போனவங்களும் உருப்படியா விளையாடல. ஒரு சீரீஸ் ஃபுல்லா ஒரு கண்டினியூஸா ஒரு 4-5 மேட்ச் விளையாடுவோம், ஒரு சீரீஸ் ஒரு ஃபுல்லா விளையாண்டு கொடுப்போம் அப்படின்னா அவங்களும் ஆடல. இருக்கிற பிளேயர்ஸ் ஸ்பாட்டும் போயிடுச்சு. எனக்கு என்னன்னா இதனால ரொம்ப லேசியா இருக்காங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆக்சுவலா நிறைய கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஆனா எதுவுமே உருப்படியா விளையாடலையோன்னு ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம பிஜிடியே தோத்தோம். அந்த இடத்துல மிஸ் ஆனதே வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட் தான் மிஸ்ஸே ஆச்சு. அந்த ஒரு வெறியே இல்ல. பும்ரா ஒரு ஆளை வந்து கமிட்மெண்டா போட்டு அந்த ஆளை வந்து முதுக உடச்சு அமிச்சே விட்டானுங்க. கேப்டன்சியும் சரி, கோச்சிங்கும் சரி, எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. சோ எல்லாருமே ரொம்ப லேசியா இருக்காங்களோ, எல்லாமே அந்த ஐபிஎல் டைம்ல மட்டும் பார்த்தா எல்லாம் வெறியா இருக்காங்க. ஆஹா மும்பை இந்தியன்ஸா, ஆஹா சென்னையா, ஆஹா ஆர்சிபியா, என் டீமுக்காக உயிரை கொடுத்து ஆடுவேன்டான்ற மாதிரி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய டீம்னு வர்றப்போ அப்படியே ரொம்ப லேசி ஆயிடுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது.
அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு ஒரு வகையில் வந்து எப்படின்னா அந்த மார்க்கெட் ஒரு காரணமாக இருக்கு. இப்போ T20க்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, டெஸ்ட்டுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. டெஸ்ட் வந்து யார் விரும்பி பார்ப்பான்னா கிரிக்கெட்லேயே ஊறி போன ஒருத்தன் தான் விரும்பி பார்த்துட்டே இருப்பான். காலைல ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்கும்போது 5 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்க சொன்னால் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் இதே வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒருத்தவங்க நார்மலாக T20 கிரிக்கெட்டே பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்க இல்லை அதுவே விரும்பி பார்க்குற ஒருத்தவங்களுக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு பொருட்டா தெரியாது. அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம தான் லைக் ஆடியன்ஸ் ஆனால் நம்ம தான் இறக்கிட்டோமோ. இப்போ ரஞ்சி டிராஃபிக்கு இருக்கிற ஒரு ஐபிஎலுக்கு இருக்கிற ஒரு மவுஸ் வந்து ரஞ்சி டிராஃபிக் கிடையாது. ரெண்டுமே டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான். என்னதான் அதில் ஃபாரின் பிளேஸ் வந்தாலும் ரஞ்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸான நம்ம தான் அதுக்கு சரியான ஒரு வரவேற்பு கொடுக்காம போனனால அந்த மைண்ட் செட் அப்படியே அது ஒரு மார்க்கெட் ஆகி இப்போ ஐசிசி மாதிரியான மெம்பர்ஸ் இல்லை ஒரு கிரிக்கெட் போர்டு ஒரு கண்ட்ரியோட கிரிக்கெட் போர்டு எல்லாருமே ஒரு லீக் ஒன்று நடத்தணும், T20 லீக் அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக நடத்தணுன்ற மாதிரி ஆகி ஃபுல் ஃபோக்கஸ் அதில் போயிடுச்சு. டெஸ்ட்ல பெருசாக இருக்க மாட்டேங்குது. நம்மளும் ஒரு காரணம்னு சொன்னாலுமே அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் ஐபிஎல் கரெக்ட் ஷெட்யூல் அது எந்த டைம்ல அந்த ஏப்ரல் மே நல்ல லீவ் டைம், அந்த ஸ்கூல் அந்த ஆனுவல் லீவ் டைம் சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே அதை பார்த்தா வளருவாங்களே. நமக்கும் பார்த்தா அப்படின்னா அந்த டைம் தான் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எந்த டைம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஒரு ஆனுவல் லீவ் டைம் படிக்கிறதுல பசங்களுக்கு சொல்லி தர எதுவும் இல்ல ஃப்ரீயா இருப்பாங்க. நைட்டு போட்டு உட்காந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 11 மணிக்கு போகும். சில டைம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 மணி தான் நைட்டு 11 மணி 12 மணிக்கு போகும். அவங்களுக்கு அந்த ஒரு 1.5 மாசம் அவங்களுக்கு அதான் என்டர்டைன்மெண்ட். ஸோ கரெக்டா அதை வந்து ஷெட்யூல் பண்றாங்க. அதை சுத்தி தான் மொத்த டோர்னமெண்ட் ஷெட்யூல் ஆகுது. இந்தியா மட்டும் கிடையாது, மொத்த வேர்ல்டு கிரிக்கெட்டுமே வந்து ஐபிஎலுக்கு போகணும், அதனால நான் இதை கொஞ்சம் மாத்திக்கிறேன் நான் அதை கொஞ்சம் மாத்திக்கிறேன்னு அதை சுத்தி சுத்தி வந்திருக்காங்களே தவிர மித்த அதனால ஐபிஎல்னால ஓகே T20 ஃபார்மேட் நல்லா இருக்குது. ஆனா மீதிய ஃபார்மேட் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. இன்னும் போக போக பார்த்தா அப்படின்னா நம்மளும் ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிடுவோம், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஆயிடுவோம், ஒரு பங்களாதேஷ் மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட தெரியாத மாதிரி சும்மா எப்ப ஜெயிச்சாவே அது பெரிய விஷயம், ஒரு டீம் வந்து ஹோம்ல ஜெயிச்சாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி போக ஆயிடும். ஐபிஎல் பத்தி பேசுறப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கப்போ கமெண்ட்ரியில வந்து குறுக்க ஐபிஎல் பத்தி மென்ஷன் பண்றது முக்கியமா தமிழ் கமெண்ட்ரியில. முக்கியமா இந்த பத்ரி இந்த முத்து இவங்க எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, பத்ரி இதை பத்தி சொல்லுங்க, இது மாதிரி தோனி அவரு ஒரு 6 அடிச்சிருமா, இதே மாதிரி அன்னைக்கு அந்த காலத்துல நீங்க தோனி கூட அவரு 6 அடிச்சிருப்பாருல அப்படின்னு அவரு உடனே ஆரம்பிச்சிருவாரு. ஆமா நாங்க அந்த காலத்துல விளையாடையில அந்த காலத்துல நாங்க ஒன்னா கக்கூஸ் போகையில அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு அவர் ஆரம்பிச்சு அவர் வாட்டுல பேசுவாரு. அந்த காலத்துல சிஎஸ்கே இப்படி இருந்துச்சு, ஆர்சிபி இப்படி இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கறப்போ எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து நீங்க சிஎஸ்கேவையும் ஆர்சிபியும் இதுலயும் நீங்க வந்து இந்தியாவையும் கூட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படியே அவங்க ஐபிஎல் பத்தி பேசினாலுமே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா பேசினா நல்லா இருக்கும். T20 சீரீஸ் நடக்கும்போது இவர் ஐபிஎல் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணனாலதான் இங்க வந்தாரு அந்த மாதிரி பேசினா ஓகே. சும்மாவே தமிழ் கமெண்ட்ரி எடுத்தாலே அது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தோனிக்கு வந்து ஏதோ அடைக்கலம் கொடுக்குற டிவி மாதிரி ஆயிடுச்சு. தோனி 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 தோனிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி எப்படி தமிழ் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு டைம்ல இந்த இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் நடந்துச்சு, நம்ம கூட இந்த 3 கடைசியா நடந்துச்சு 3-3 அப்போ வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பக்கம் ஜடேஜா, அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா, கான்வே, சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்கப்பா, சூப்பர்ப்பா அப்படிதான் பாக்குறாங்களே தவிர இது வந்து எந்த அளவுக்கு இது ஐபிஎல் உள்ள ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்தியா தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து எங்க ஆளுங்க நல்லா விளையாண்டா போதும். இப்ப ஒரு ட்ரீம் லெவன்ல நம்ம போட்டா எப்படி இருக்கும், ட்ரீம் லெவன்ல இதெல்லாம் வந்து போட்டா நம்ம 2 டீம்ல இருந்து ஆள் எடுத்து போடுவோம், சரி அவன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நமக்கு அந்த 25 ரூபா வந்தா போதும் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இவங்க பண்றாங்க. ஒரு டைம் விராட் கோலி பண்ணதே எனக்கு பிடிக்கல. லைக் டெஸ்ட் கிரிக்கெட் நடந்துட்டு இருந்துச்சு, அப்போ வந்து ஏதோ ஆக்ஷன் போயிட்டு இருந்துச்சு, லைக் ஆர்சிபி டீம் வந்து யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றப்போ அப்போ வந்து கோலியை வந்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவர் இந்தியன் ஜெர்சிக்குள்ள ஆர்சிபி ஜெர்சி போட்டுட்டு வந்துட்டு இந்தியன் ஜெர்சியை தூக்கி காமிச்சிட்டு இருப்பாரு, உள்ள வந்து ஆர்சிபி ஜெர்சி இருக்குது, ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட வந்து காமிச்சிட்டு இருப்பாரு, அவங்க எல்லாம் ஆர்சிபி கத்துவாங்க, இவர் உள்ள வந்து ஆர்சிபி ஜெர்சி எடுத்து காமிப்பாரு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க அவ்வளவு பேட்ரியாட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா எதுக்கு அந்த டைம்ல எதுக்கு அதை பண்ணணும், அது தேவையே இல்ல. உங்க மேட்ச் நடந்ததுக்கு மேட்ச் பாருங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐபிஎல் தான் ஏதோ ஐசிசி டோர்னமெண்ட் மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ல பரவாயில்ல. அடுத்து நான் என்ன சொல்றேன்னா பிளேயர் அடாப்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கண்ட்ரிக்கும் போறாங்க, நிறைய கண்ட்ரிஸ் போய் அவே சீரிஸ் ஆடுறோம். ஸோ அந்தந்த கண்ட்ரி பிச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர் அடாப்ட் ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாமே சீம் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ், ஃபுல்லா பவுன்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு போன உடனே எந்த பிளேயரும் அடாப்ட் ஆக முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பவுன்ஸ் லெவலையே நம்ம ஆடி பழகிட்டோம், பிளாக் சாயில் ரெட் சாயில்ன்ட்டு. அங்க போனா இங்க போடுவான், இங்க ஏத்துவான். இப்படி இருக்கும்போது அவன் அதுக்கு போன மேட்சே அவன் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இப்ப ஐபிஎல் ஆடுறதுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியா வராங்க. அப்படி இருக்கப்போ ஏன் வந்துட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வெளியே போய் ஆடக்கூடாதுன்ற ஒரு ரூல்
மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாட இது வெளியூர் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் விளையாடும் போது அவங்களுக்கு நம்ம பிச்சுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கான ஒரு யுக்தி தெரியுது. அப்படி நமக்கு நம்ம பிச்சை தெரியறத விட அவங்களுக்கு தான் நம்ம அவனுக்கு நல்லா தெரியுது. சோ அங்க போய் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஆடினாதான் அந்த பிச் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் அடாப்டபிலிட்டியோ இல்ல பவுலிங் எந்த லென்த் புடிச்சு போடணும்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து முக்கியமா கம்பீர் வந்ததுல இருந்து எனக்கு இந்த பாயிண்ட் வந்து பயங்கரமா தோணுச்சு. அதாவது ஒரு டீமாவே நம்ம இல்ல எக்ஸப்ட் T20 ஃபார்மேட் தவிர. T20 ஃபார்மேட் மட்டும் அதுதான் நம்ம இந்தியன் டீம் மாதிரி இருக்குது. நல்ல ஜெல்லா வராங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், யங் பிளேயர்ஸ், எந்தெந்த ஸ்பாட்டுக்கு யார் யார் ஆடணுன்றது கரெக்டா நல்லா அவங்களுக்கு தெரியுது, நல்லா விளையாடுறாங்க. இந்த ஓடிஐ தான் ஏதோ பரவாயில்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா, சரி என்னடா எல்லாமே ஒன்னா டீமா விளையாண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு அப்புறம் இந்த ஓடிஐ சீரிஸ் தான் எல்லாரும் ஒற்றுமையா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. சோ அப்படி இருக்கப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு டீமா ஒழுங்கா விளையாடுறதுனால தான் அந்த பிஜிடி தோத்தது, அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரிஸ் தோத்தது, அதுக்கு முன்னாடி ஓடிஐ சீரிஸ் வந்து ஸ்ரீலங்கா தோத்தது, நிறைய விஷயங்கள் வந்து தோத்தது எல்லாமே வந்து ஒரு டீமா விளையாடல. டீமா விளையாடுறது ஒண்ணு, இன்னொன்னு ஒரு டீமை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு தெரியல. யாரை எடுக்கணும், யாரை எடுக்கக்கூடாது, யாரை விடணும், யாரை விடக்கூடாதுன்னு தெரியல. இப்ப பார்த்தா பேர் சிராஜை விட்டு வச்சிருக்காங்க. பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து சிராஜ எடுப்பாங்களா, அட்லீஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராவது கூட்டுப்பாங்களான்னு பார்த்தா இல்ல கூட்டு போல. அர்ஷித் ராணா உள்ள கூட்டு வந்தாங்க. அர்ஷித் ராணா மேல ஹேட் கிடையாது, அர்ஷித் ராணா மேல எந்த ஒரு குறையும் கிடையாது, வந்து நல்லா போறாரு வராரு எல்லாம் பண்றாரு. ஆனா அவர் வந்து மிடில் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸ் நல்லா போறாரு, ஃப்ரண்ட்ல அவரால போட முடியல. இல்ல எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி டீம் பார்த்தா உங்க டீமோட ஸ்பியர் யாருன்னே தெரியல. ஏன்னா சம்மி இப்பதான் இன்ஜுரியில இருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் கெப்பாசிட்டியை அவர் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணி போடல. கம்மியா போட்டிருக்காரு, 135 அப்படிதான் ஏதோ போட்டிருக்காரு, 130 போட்டிருக்காரு அப்படின்னு. அவரோட பெஸ்ட்ல அவர் இல்ல இப்போ. அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்பியரட் யாருன்னே இல்லாத போது சிராஜ் மாதிரி ஒரு ஆனது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓடிஐ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறதுல சம்மி தவிர யாருக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எங்க நீங்க கேப் வச்சிருக்கீங்கன்றதே அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் எடுத்துட்டோம்னா எனக்கு மிடில் ஆர்டர்ல நின்று ஆடுறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இல்லைன்ற ஒரு கேப் நம்ம இந்தியன் டீம்ல இருக்கு. அதுக்கு நீ யாரை கூட்டு வருவ? ஓகே அவங்க ஓடிஐல நல்லா ஆடுறாங்க, டெஸ்ட் கிரிக்கெட்லயும் நல்லா ஆடுவாங்க அப்படின்ட்டு உள்ள கூட்டு வர்றது. ஓடிஐல இல்ல, ஐபிஎல் நல்லா ஆடிட்டான் அதனால அப்படியே கொண்டு இந்த போய் இறக்கிடுவாங்க. இங்க ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டு ஒருத்தன் வந்து லட்சக்கணக்கில் ரன் அடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அடுத்து நம்மள தான் கூப்பிடுவாங்க சொல்லிட்டு லைன்ல பேட் வச்சுக்கிட்டு. ஐபிஎல்ல ஒருத்தன் 50 ரன் அடிச்சா அவனை கூட்டு வந்துருவாங்க இந்த பக்கம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடாப்ட் ஆகிறான், ஓகே. சுப்மன் கில் இப்போ ஓரளவுக்கு அடாப்ட் ஆகுறாரு. ஆனா நடுவில் சுப்மன் கில்லுமே இப்ப இந்தியன் பிச்சுனால அவருக்கு வந்து பவுன்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. சுப்மன் கில்லுக்கு எத்தனை பால் இந்த அளவுக்கு பவுன்ஸ் வந்து சொல்லு, எத்தனை பால் கழுத்துக்கு தொண்டைக்கு வந்துச்சு, நம்ம ஊர்ல நெஞ்சுக்கு மேல ஏறல. அவர் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பயங்கர தடுமாறாரு. அதனால இந்தியன் பிச்சஸ்ல சுப்மன் கில் பயங்கர கிங் தான், அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே முடியாது. வெளில இப்போ அதுவுமே அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது. லைக் ஒரு டீமுக்காக நான் விளையாட போறேன் அப்படின்னா இது ஓகே, இந்த ஒரு சீரீஸ் ஃபுல்லா நான் இருப்பேன், இந்த ஒரு 2 சீரீஸ் கண்டிப்பா நான் இருப்பேன், இந்த ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்து இந்த டீம் எனக்கு கொடுக்கணும், அந்த கோச் எனக்கு கொடுக்கணும், அந்த கேப்டன் எனக்கு கொடுக்கணும். அது வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா செட் ஆயிடுறாங்க. சுப்மன் கில் மாதிரி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. நீ விளையாடிப்போ உனக்கு கண்டிப்பா அந்த பொசிஷன் இருக்குது. ரிஷப் பண்ட் மாதிரி ஆளுங்க அந்த பொசிஷன் இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லெஜெண்ட் இந்த பொசிஷன் அந்த இடத்துல இருந்துருது. ஆனா ஒரு சில பேருக்கு இப்போ ஒரு KL ராகுல் மாதிரி அவர் வந்து என்னதான் நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் KL ராகுல் மாதிரி பிளேயருக்கு அது இடம் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்காப்ல. அக்ஷர் பட்டேலுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒரு அஸ்வினுக்கும் அப்படி இருந்ததுனால அவர் ரிட்டையர் ஆனாரு. அவ்வளவு பெரிய லெஜெண்ட். ஒரு நீ ஆட வச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆட வச்சிருக்கணும். வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வருது, ஒரு மேட்ச்ல ஜடேஜாவை கொண்டு வருது, ஒரு மேட்ச்ல அஸ்வினை கொண்டு வருது, அப்புறம் அஸ்வினை திரும்ப டிராப் பண்றது. அதனால ஓடாம இரு, அவர் கிளம்பி போயிட்டாரு. தேவையில்ல, நான் நல்லா இருக்கிறப்ப நான் ரிட்டையர் ஆகிக்கிறப்பா, நீ தேவையில்ல, நீ வந்து கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி நான் 4 ஓவர் கொடுப்பேன், அந்த 4 ஓவர் அவன் 40 ரன் அடிப்பான், நீ நல்லா விளையாடலன்னு சொல்லி நான் டிராப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறதுக்கு எதுக்கு நான் இருக்கிறப்ப நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன்னு சொல்லி அந்த ஆள் கிளம்பி போயிட்டாரு. இப்ப சிராஜ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல செமையா பண்ணாருன்னு கேட்டா இல்ல, ஆனா பயங்கர மோசமா பண்ணாருன்னு கேட்டா இல்ல. அவர் வந்து அவரால் முடிஞ்ச அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒர்க் ஆஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. எத்தனை ஓவர் போட சொன்னாலும் போட்டே இருப்பாரு, வித்தவுட் இன்ஜரி போட்டுக்கிட்டே இருப்பாப்ல. அந்த மாதிரி வந்து அவரோட பொசிஷனும் இப்ப வந்து கேள்விக்குரிய ஒரு இடமா மாறிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர் இப்போ ஓடிஐ கிரிக்கெட்ல எத்தனை ஓவர் கொடுத்தாங்க, T20ல எத்தனை ஓவர் கொடுத்தாங்க? 1 ஓவர் கொடுக்கறது. பேச்சுக்குன்னு ஒரு ஆல்ரவுண்டர் வச்சிருக்கிற 1 ஓவர் கொடுக்கறது, 2 ஓவர் கொடுக்கறது, இப்படி வந்து போயிட்டு இருக்குது. சோ ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து நீ என்ன பண்ணாலும் இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா அர்ஷித் ராணா ஜாலியா உள்ள வராரு, ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் உள்ள வராரு, பும்ராக்கு இன்ஜரி ஆகுது, உள்ள அழகா டீம்ல நேக்கா வந்துட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல பார்த்தா அப்படின்னா நேக்கா அப்படியே உள்ள வந்துட்டாரு. எல்லா இடத்துலயும் எங்க இருந்து நான் சொல்றேன் திறமை இல்லைன்னு சொல்லல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனா எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க.
சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு டீமா நான் என் டீமுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன்ற அந்த நம்பிக்கை நிறைய பிளேயர்ஸ்க்கு இருக்க மாட்டேங்குது. அதுவே அவங்க மைண்ட் செட்ல விளையாடும். சஞ்சு சாம்சனுக்கே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஓரளவுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ் அந்த மனுஷன் யூஸ் பண்ணல, அது ஒரு விஷயம். போன T20 சீரீஸ்ல ஒரு யூஸ் பண்ணல. அது இருக்கிற பிளேயர்ஸ நீ சான்ஸ் கொடுக்குற அப்படின்னா நல்லா கொடு, ஒரு சீரிஸ் நல்லா கொடு, நம்பிக்கை கொடு. அவன் அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஓகே ஃபைன். அது வந்து ப்ராப்பரான ஒரு கோச்சிங் இல்லாம, ப்ராப்பரான ஒரு கேப்டன்சி இல்லாம நிறைய தோத்தோம். இந்த சீரீஸ் தான் கொஞ்சம் கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில என்ன பண்ண போறோம், என்ன ஆகுதுன்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். சரி வாங்க நம்ம இவர் ஜெய்ஷாவை போட்டு அடிக்கலாம். ஜெய்ஷா என்ன அடிக்கணும்? ஜெய்ஸ்வால் இல்ல, ஜெய்ஷா. இது வந்து எனக்கு அப்பட்டமா தெரியுது. எப்படின்னா நான் மட்டும் நோகாம நோவு கூப்பிடணும். நான் வந்து அசையவே மாட்டேன். நான் பெரிய ரிச்சஸ்ட் போடுப்பா. நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டு இதுக்கு நான் வரவே மாட்டேன். ரைட்டா? நான் போய் துபாயில போயிட்டு ஒரே பிச்சரை நான் உட்காந்துப்பேன். எனக்கு வந்து நடக்கிற 3 லீக் மேட்சும் சரி, நான் லீக் மேட்ச்ல எப்படியும் ஜெயிச்சிருவேன். ரைட்டா? 3 மேட்ச்ல 2 மேட்ச் எப்படியும் ஜெயிச்சிருவேன். ஏன்னா இருக்கிறதெல்லாம் சொம்ப டீம் தான் நம்ம கூட இருக்கிறது. எப்படியும் நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிரும். ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு பங்களாதேஷ் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் இருக்கு, நியூசிலாந்து ஒண்ணு. நியூசிலாந்து தான் நமக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பான். ரைட்டா? நம்ம வந்து அவன் வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிட்ச் எல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியா உட்காந்துருப்போம். அதே பிட்ச்ல தான் செமிஃபைனல்ஸ் நடக்கும், அதே பிட்ச்ல தான் ஃபைனல்ஸ் நடக்கும். இந்த மாதிரி லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்காவது கிடைக்குமா? அவன் மத்த டீம்லாம் பார்த்தா பாகிஸ்தான்ல இங்கிட்டு ஒரு பிச்சு அங்கிட்டு ஒரு பிச்சு. அவன் என்ன பண்ணுவான், பாகிஸ்தான்ல மட்டும் ஆடக்கூடாது, பாகிஸ்தான்ல இருந்து இவங்களுக்காக துபாய் ஆடிட்டு போனோம். இவனுங்க பெரிய லாடு, இவனுங்க இங்கே உட்காந்துருப்பானுங்க. அவனுங்க வந்து ஆடி கொடுத்துட்டு திரும்ப அவனுங்க டிராவல் பண்ணி போகணும். அவனுங்க துபாய் பிச் பார்த்தா அப்படின்னா நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. இப்படின்னா அந்த பவுன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. சப்கான்டினென்ட் பிச் மாதிரி தான் அங்கேயும் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. பெருசா பவுன்ஸ் இருக்காது. நம்ம இப்ப இருக்க இந்தியன் டீமுக்கு நல்லா வாட்டமான ஒரு பிச் அது. இதை விட லட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு கிடைக்குமா? எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒன் சைடா நடக்குதுன்றது அதுதான் எனக்கு தோணுது. நான் ஒரு இங்கிலாந்து டீம் பிளேயரா இருக்கேன்ல, இங்கிலாந்து டீம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறேன்னா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும். அது எப்படி எனக்கு ஒரு சலுகை இல்ல, அவனுக்கு மட்டும் ஒரு சலுகை இருக்கு, நீ உங்க 2 பேர் இன்டர்னல் இஷ்யூல நாங்க ஏன் சஃபர் ஆகணும், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லிடுவேன். அப்படின்னா நான் எங்க ஊர் பக்கத்துல ஒரு இதுல சொல்றேன், நியூட்ரல் வென்யூவா சொல்றேன், அங்க ஆடிக்கிறோம், நீங்க எல்லாரும் அங்க வாங்க அப்படின்னு. அப்ப நான் கூட தாங்க இப்ப எனக்கும் இந்தியா வர பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கும் பாகிஸ்தான் வர அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, எந்த கேப்டன் வந்து போட்டோ ஷூட்டுக்கு போக முடியாதான், அதனால யாருக்குமே போட்டோ ஷூட் கிடையாதான். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அளிக்க ஒருத்தர் வருவான்டா அப்படின்ட்டு ஐசிசியை நினைச்சிட்டு இருப்பான். ஐசிசி சேர்மனா யார் இருக்கிறா? ஜெய்ஷா. அதான் அப்படி இல்லன்னா உனக்கு அவ்வளோ இதுதான் நீ நடத்தணும் அப்படின்னா, இப்ப இந்தியா கூட மேட்சஸ் ஆடுற ஒரு சில நேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்கும் துபாயிலே மேட்ச் இருக்க மாதிரி போட்டுடலாம். ஒரு டீம் ஏ டீம் பின்னு பிரிச்சுட்டு அப்படி நீ பண்ணிடலாம். இந்த பக்கம் 4 டீம், அந்த பக்கம் 4 டீம். டீம் ஏ வந்து துபாயில ஆடட்டும், டீம் பி வந்து பாகிஸ்தான்ல ஆடட்டும். இதுல இருந்து 2 டீம் வந்து அதுல இருந்து 2 டீம் வச்சுட்டு அதுக்கு கடைசியா துபாயிலயோ இல்ல பாகிஸ்தான்லயோ ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ அப்படியே டிசைட் பண்ணலாம். ஓரளவுக்கு ஃபேரா இருக்கும் அது. இவ்வளவு சலுகையிலயும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இவனுக்கு தோத்தானுங்கன்னா நினைச்சு பாருங்க. எனக்கு என்னன்னா, இது ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் சப்போர்ட் பண்றாங்களா இதை சொல்லக்கூடாதுதான். ஆனா இவங்களுக்கு ஒரு பாடம் வரணும், இவங்க திருந்தணும் அப்படின்னா இவங்க நிறைய தோக்கணும். இவங்க எப்படின்னா அதுல பாதாளத்துக்கு போனா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரு அறிவுன்றது ஒண்ணு வரும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் தான். நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஆடியன்ஸ் மாதிரி தற்கூரி ஆடியன்ஸ் வேற எதுலயுமே கிடையாது. எல்லாருமே இல்ல, ஒரு அவங்களோட மறுமட்டி எவனையுமே கிடையாது. இப்போ நமக்கு ரீசெண்டா நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்கேம் நிறைய வந்துச்சு தெரியுமா யூடியூப்ல, இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அது இதுன்னு, இந்த என்னது பொட்டேட்டோ அது இதுன்னு நிறைய வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ஃபாரின்ல பார்த்தா அப்படின்னா அந்த கேன்சல் கல்ச்சர்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. நீ தப்பு பண்றியா, டப்பு டப்பு டப்புன்னு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் குறைவானுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டே மட்டும் தான் இருப்பாங்க. கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா அப்படின்னா அவ்வளவு ஹேட் கமெண்ட்ஸ் வரும், நீ ஏமாத்திட்ட, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணு. ஆனா அவன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல இருந்து ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட குறைஞ்சிருக்காது அவன்கிட்ட. அதேதான் இங்கேயும். நீ வந்து இப்ப எப்படின்னா சொல்றேன், ஐபிஎல் உள்ள வந்ததுல இருந்து நீ பெரிய ஆளா, உன் பெரிய ஆளா. இப்ப எப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி பேசினா, இந்தியன் கிரிக்கெட் பத்தி பேசினா, இப்ப கோலி வந்து அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா உன்கிட்ட கப்பு இருக்கா, இப்போ ரோஹித் சர்மா வந்து இது பண்ண அப்படின்னா நீ அம்பையர் வச்சுதான் நீ வந்து இது பண்ண, மும்பைக்கு மட்டும் தான் அவனால பண்ண முடியும், இந்தியா இப்படிதான் பேசுறாங்களே தவிர அவங்க இது இந்தியன் கிரிக்கெட்ல என்ன பண்ணிருக்கானுங்கன்னு பேசுறான்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அந்த ஆடியன்ஸ் வந்து எது கன்ஸ்ட்ரக்டிவா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த கரெக்டா முன்னாடி வைக்கிற வரைக்கும் அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆடியன்ஸ் எதை நிறைய பாக்குறானோ அதான் இங்க வந்து அவன் நிறைய காட்டுவான். இப்ப ஐபிஎல் ஆடியன்ஸ் வந்து ஒரு 10,000 பேர் தான் பாக்குறான், இல்ல 1 லட்சம் பேர் தான் பாக்குறான் அப்படின்னா ஐபிஎல் எந்த அளவுக்கு நடக்கும்?
அவன் எந்த அளவுக்கு அதை எஃபர்ட் போடுவான். நம்ம கையில தான் பவர் இருக்கு. ஆனா நம்ம வந்து இன்னொருத்தவங்க நம்மளே அடிச்சுட்டு கிடக்கிறோம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அடிச்சுட்டு கிடக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஆடியன்ஸ்க்கே இது தெரிய மாட்டேங்குது. இந்தியா வந்து லைக் துபாயில ஒரு நியூட்ரல் வென்யூல வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அங்கேயே இருந்துட்டு எல்லா ஸ்கெடியூலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்றது தப்புன்றது தெரிய மாட்டேங்குது. குட் மூவ் அப்படின்றானுங்க கமெண்ட்ல. அதாவது இந்த ஐபிஎல் வந்ததுல இருந்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அடிச்சுக்கிட்டு முக்கியமான விஷயத்தை இழந்துகிட்டே போயிட்டு இருக்கானுங்க. இருக்க கோரா ஐபிஎல் இவங்க வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிடையாது, இவங்க ஐபிஎல் ஃபேன். நம்மலாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு இருந்தாங்க. லைக் சச்சின் இருந்தது, டிராவிட் இருந்தது, அந்த டைம்ல பாத்துட்டு இருந்தாலும் நமக்கு தெரியுது. ஆனா இவங்க இப்ப ரீசெண்டா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த 2K கிரிக்கெட் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஐபிஎல் தான் பெரிய கிரிக்கெட், அதுதான் பெரிய ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு. நமக்கு அந்த 2011 வேர்ல்டு கப் 2015 வேர்ல்டு கப்லாம் அதுதான் பெரிய ஃபெஸ்டிவல். அதுல இருக்க அந்த தீம் சாங்ல இருந்து அதுல உள்ளார வர பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாரும் பார்த்தோம்னா ஜாலியா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆஹா இன்னைக்கு என்ன நடக்கும் 50 ஓவர் உட்காந்து பாட்டு போட்டு ஆடுவோம் பாரு ஆட்டம் அந்த இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். 50 ஓவர் உட்காந்து பார்ப்போம், கண்ண அசைக்காம அப்படியே 50 ஓவர் உட்காந்து பார்ப்போம். ஆனா இவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த 20 ஓவர் தான் வந்து பெரிய விஷயமா இருந்ததுனால அதை நம்ம ஆளுங்க வந்து பெருசா காமிச்சு எல்லா இடத்துலயும் அதை பத்தி பேசுறதுனால அதுக்கு லைக் அங்கதான் அதுதான் மார்க்கெட்டே. யூடியூப்ல அதை பத்தி பேசினாதான் வியூஸ் வருது, இன்ஸ்டாகிராம்ல அதை பத்தி போட்டாதான் வியூஸ் வருது, டிவில அதை பத்தி பேசினாதான் நிறைய வியூஸ் வருது, அதை பத்தி ஏதாவது பேசினா சின்னதா விஷயம் பேசினா கான்ட்ரவர்சி நடந்தாதான் அது பெருசா பெரிய நியூஸ் ஆகுது, நியூஸ் சேனல்ல வருது. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அதுதான் ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி இருக்கு. அதை பழக்கி விட்டானுங்க அவனுங்க. அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. உண்மையான கிரிக்கெட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னும் ஞாபகம் 2011 வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்தோம், இங்கிலாந்து கூட டிராப் பண்ணோம். சவுத் ஆப்பிரிக்கா தோக்கும் போது அழுதானா என் அப்பா சிரிக்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு 2007 அப்புறம் தான் கொஞ்சம் கிரிக்கெட் வந்து இதா பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கார்ட்டூன் போட்டுட்டு இருப்பேன், மாத்துவாங்க, விளம்பரம் போடும் போது மட்டும் நான் பாத்துக்கிறேன்னு 5 நிமிஷம் கூட இல்ல, ஒரு 30 செகண்ட் தான் விளம்பரம் வரும். ஏன் இதுக்கு மட்டும் ஏன் விளம்பரமே போட மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கும். அந்த 2007 இருந்து அந்த 11 வேர்ல்டு கப் ஜெயிக்கிற சினாரியோ, ரோடு ஃபுல்லா அப்படியே கத்திட்டு போறது எல்லாம் இருந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவ்வளோ கிராண்டா வந்து ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை பார்த்துட்டு இவனுக்கு என்னடா ஐபிஎல்கே இப்படி பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்ற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா ஐபிஎல் ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுக்கு ஜாலியா நம்ம டைம் செலவு பண்ணலாம், அதை பத்தி பேசலாம். நான் சொல்லல யாருமே ஐபிஎலுக்கு அகைன்ஸ்டா கிடையாது. ஐபிஎல் ஒரு அது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் லீக் கிடையவே கிடையாது, அதை அடிச்சுக்கவே முடியாது. சூப்பர் தான், அது இல்லன்னு சொல்லல. அந்த என்டர்டைன்மெண்ட் இது எல்லா டோர்னமெண்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு மஜாவான ஒரு விஷயத்த வந்து மத்த எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே டிஃபரெண்டான டைப்ஸ், அதுக்கப்புறம் வரது எல்லாம் வேற ஒரு ஃபார்மேட். ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. சினிமா ஆடியன்ஸும் இப்படி தான் இருக்காங்க, கிரிக்கெட் ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்க. ஒண்ணு தோத்துட்டா வீட்டுக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்றது, கட் அவுட் அடிக்கிறது, கல் அவுட் அடிக்கிறது பண்ணானுங்க. அந்த பழக்கம் இன்னும் மாறவே இல்ல. ஆமா, இல்லன்னா இவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் தான் பெரியவன், அவன் கிங்கு, அவன் ஹிட்மேனு, அவன் கடவுளு, இவன் வந்து எங்க தலை 3 கப் வாங்கிருக்காரு, 5 கப் இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவன் தப்பு பண்ணா அடி, அவனை தப்பு பண்ணா தப்பு, நீ ஒழுங்கா விளையாடல கிரிட்டிசைஸ் பண்ண. அதாவது எப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ண சொன்னா எப்படி அவன் போயிடறானுங்க, அவன் போயிடறானுங்க. அவன் உன் குடும்பத்துக்கு உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கலாம் இல்லையா, உன் பொண்டாட்டி எல்லாம் உன் பொண்டாட்டியா, நீ என்ன பண்ணி அப்படி போயிடுறானுங்க. என்ன தெரிய மாட்டேங்குது அந்த ஆடியன்ஸுக்கு. அபியூஸ் பண்றதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விராட் கோலி ஒருத்தர் விக்கெட் வந்து புதுசா வர பவுலர் யாராவது எடுத்தாங்கன்னா இருக்காது, அவன் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கமெண்ட் போட வேண்டியது, ஒரே கோலியோட போட்டோவா போட வேண்டியது. அப்படியே ரஞ்சி டிராபில விக்கெட் எடுத்தோடனே வேற ஏதோ ஒரு இமென்ஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு பையா நான் இல்லப்பா அது ஸ்டோரி போடுறான். அகைன் அது வந்து ஒரு கல்ச்சரா போயிருக்கு. ஸ்டார்ஸ் கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட இப்ப நம்ம கிரிக்கெட் நம்ம இந்தியன் சினிமால தமிழ் சினிமால எப்படி விஜய் அஜித்ல இருந்து அப்படியே ஸ்டாரோட இது குறைஞ்சிருமோ, அவங்களோட ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சோ, இப்ப கோலி ரோஹித்தோட ஸ்டார் ஜெனரேஷன் முடிஞ்சிடும். மீதி எல்லாருமே நம்ம ஓரளவுக்கு ஈக்குவலா பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு சுப்மன் கில், இப்போ ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், இவங்க எல்லாருமே ஸ்டார்ஸ் கிடையாது. இவங்க எல்லாருமே நம்ம ஈக்குவலா பார்க்க ஆரம்பிச்சோம். என்னன்னா மத்தவங்க எல்லாருமே டீம் பெர்ஃபார்மன்ஸா பாக்குறாங்க, இவங்க இண்டிவிஜுவலா டீம் பெர்ஃபார்மன்ஸா தான் இவங்களும் பண்ணாங்க. பட் இண்டிவிஜுவலா அவங்க நல்லா நிறைய ஸ்கோர் பண்ணனாலையும் நிறைய விக்கெட் எடுத்தனாலையும் அவங்க வந்து பெருசா பேசப்பட்டு அவங்க ஒரு ஸ்டார் ஐகான் மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு இதுதான் செம்ம டென்ஷன் ஆச்சு. எனக்கு ஐயோ இத தோனி ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் தனியா பிரிக்கல, ஆனா இவங்க பண்றது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஏன் ஆள் அடிச்ச கப்ப வேற எவனுமே அடிக்க கூடாது. நான் இப்ப அதான் சொல்லுவேன், தோனி அடிச்ச கப்ப ரோஹித் அடிக்க கூடாது. இத விட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கவே மாட்டேங்குது. இதுக்கு இதை விட டாக்ஸிக்கா யாராலுமே இருக்க முடியாதா? அப்படி பார்த்தா ஏன்னா ஆஸ்திரேலியாக்காரன் ரிக்கி பாண்டிங் அடிச்சா, இப்ப பேட் கமின்ஸ் அடிக்கிறான், எல்லாருமே கப் அடிச்சாங்கடா. ஏன்னா அவனுக்கு ஏன்னா ரிக்கி பாண்டிங் அடிச்ச கப்ப பேட் கமின்ஸ் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கப்பு யாராவது அடிச்சு கொடுக்கலான்னு தேடிட்டு இருக்கான். அவன் ஏதோ அவன் விளையாடாத விளையாட்டா பவுமாவை தான் நம்பியிருக்கானுங்க. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல அவன் பவுமா நம்பி நீ ஒரு கப் மட்டும் அடிச்சு கொடுற ராசா அப்படின்னு அவனுங்க இருக்கானுங்க.
சோ அப்படி இருக்கிறவங்க மத்தியில நீ அடிச்ச கப்ப நான் அடிச்ச கப்ப நீ அடிக்க கூடாது, என் தலைவன் தான் பெரிய ஆளுன்னு இருக்கணும், என் தலைவனுக்கு மட்டும் தான் அந்த புகழ் இருக்கணும்ன்றது அது எவ்வளவு பெரிய கேனத்தனம். இன்னொரு பக்கம் இந்த ஆடியன்ஸ் இந்த ஸ்டார்னு பேசுற இதுல வந்து இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்றது வந்து முக்கியமான ஒரு டீம் ஒண்ணு இருக்குது, பிஆர் டீம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. முக்கியமா இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் கிடைக்கு, ரோஹித், கோலி, தோனி. இப்ப ரீசெண்டாக நான் நிறையவே கவனிச்சேன். எப்படின்னா ஒரு பிளேயருக்கு டவுன்ஃபால் கண்டிப்பா வரும். அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இவங்க டீம்ல இருக்கணுமா, இவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு பண்ணிருக்கப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவங்கள பத்தின பிரைஸ் மீம்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இருக்கிறதுல ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மீ அண்ட் த டெவில் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கோலி மட்டும் நடுவில் நடந்து வருவாரு. பின்னாடி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு கிரே கலர்ல இருப்பாங்க. இவர் மட்டும் ஹையஸ்ட் ரன் கெட்டர். எதுல ஓடி வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் ரன் கெட்டர், T20 வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் ரன் கெட்டர், IPL ஹையஸ்ட் ரன் கெட்டர். அப்படி ரோஹித் சர்மாவோட பர்பிள் பேட்ச் டவுன்ஃபால் வர்றப்போ அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படியே ஒரு மீம் ஒன்று வரும். சோ அதை வந்து மழுப்பிட்டே இருப்பாங்க. அது அவரோட எப்பெல்லாம் டவுன்ஃபால் வருமோ அதை வந்து சமப்படுத்துறதுக்கு வந்து இந்த பக்கம் டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி நடக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிஆர் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் தான் பெருசா தெரியாங்க. மீதி பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாண்டுட்டு பிஆர் இல்லாத பிளேயர்ஸ் வந்து பெருசா வெளியே வரவே மாட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா ஒரு 50 அடிச்சிட்டேன், 30 அடிச்சிட்டேன், 40 அடிச்சிட்டேன் வரவே வராது. ஒரு தொடர்ந்து ஒரு மேட்ச் 30 அடிச்சேன்பா வராது. ஒரு மேட்ச்ல அந்த பிஆர் இருக்க பிளேயர் ஒரு 100 அடிச்சிட்டா, ஒரு 80 அடிச்சிட்டா அப்படின்னா அதுதான் பெருசா பேசப்படும். அதை நம்ம ஆளுங்க வந்து நம்பிக்கிட்டு ஓகே ஆமா இல்ல நம்ம ஆள் பெரிய ஆள் தானே, நம்மளால இப்ப ஏன் குறை சொல்றோம், நம்மளால குறை சொல்லக்கூடாது, ஏய் அவன் நல்லா விளையாடலான்னு சொல்றான், நல்லா விளையாடுறப்போ நீ எவ்வளவு வேணா தூக்கி பிடிச்சி பேசு, ட்ரெயினோடு யாருமே எதுவும் சொல்லல. நல்லா விளையாட நம்ம டீமுக்கு தான் நல்லா விளையாடுறான். அவன் தனியா விளையாண்டு அவன் மட்டும் இந்த கப் அடிச்சு அவன் தனியா வீட்டுக்குள்ள போய் வச்சு போறான் கப்ப, நமக்கு தானே அந்த கப்பு. மோரோவர் அடுத்து வந்து நான் என்ன வந்து குறையா பாக்குறேன்னா பிளேயர் சைட்ல வந்து ஏதோ ஒரு டீமுக்கு ஆடுறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்காம அது ஒரு பிரிவிலேஜ். இப்ப முன்னாடி எல்லாம் நம்ம பிளேயர்ஸ் வந்து நேஷனுக்காக விளையாடுறதுக்கு ரொம்ப பேட்ரியாட்டிக்கா பண்ணுவாங்க, நிறைய மெனக்கெடுதல் இருக்கும். இப்போ சச்சின் எடுத்துக்கங்களேன், சச்சின் வந்து அப்பாவை பறி கொடுத்துட்டு திருப்பி உடனே வந்து ஆடினவர். சேம் விராட் கோலி, முன்னாடி இருந்த விராட் கோலி அப்படிதான் ஆடினாரு. இவருமே ஒரு டைம் பண்ணிருப்பாரு. தோனியுமே அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு தோனி வந்து அது ஏன்னா அது 2015 வேர்ல்டு கப், அது அந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெடுதல் இல்ல. நான் சொல்றேன் நிறைய அவங்களுக்கு சலுகைகள் போய் இந்த ஆட் ஷூட்ஸ் அவங்களுக்குன்னு தனியா பர்சனலா பயங்கரமா கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அது மணி வைஸும் சரி அவங்களுக்கு அந்த ஃபேம் வைஸும் சரி பயங்கரமா கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், திரும்ப அவங்களுக்கு எப்ப மிகப்பெரிய டவுன்ஃபால் வந்து கிரிக்கெட் நம்ம எவ்வளவு முக்கியமா நம்ம உயிரை கொடுத்து ஆடணும்னு எப்ப நினைக்கிறாங்களோ அப்பதான் திரும்ப அவங்களுக்கு அது புத்தி வரும். அதுக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இப்ப கப்பு சாம்பியன்ஸ் அடிச்சாங்க ஏன்னா இன்னும் மேல போயிடுவாங்க அவங்க, ரொம்ப ஜாலியாங்க. அதான் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தாச்சு, ஆமா உனக்கு கப்படிச்சு கொடுத்தாச்சு, எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது எங்க பிரச்சனை ஆகும் அப்படின்னா லாங் டேர்ம்ல பேஷனேட்டா கிரிக்கெட் ஆடுறவங்களோட கவுண்ட் கம்மியாயிடுச்சுன்னா உனக்கு ஆளே இருக்க மாட்டான். உனக்கு இப்போ ஒரு கடத்துல இப்ப ஸ்ரீலங்காவுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு உனக்கு ஆளே இருக்காது, விளையாடுறதுக்கு ஆளே இல்ல. வெஸ்ட் இண்டீஸ்ல உனக்கு விளையாடுறதுக்கு ஆளே இல்ல. இப்ப இங்கிலாந்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அவன் என்ன பெரிய இதுன்னு சொல்லிக்கலாம், ஆனா அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எந்த பிளேயர் எடுக்கணும் அவனுக்கு ஆளே இல்ல. அப்படிலாம் ஆயிட்டான் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உனக்கு இப்ப டேலண்ட் பூல்ன்றது ரொம்ப நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உனக்கு ஜாலியா இருக்குது, எல்லாரையும் வந்து அமுக்கிக்கிட்டே இருக்க, எல்லாரையும் வந்து தூக்கி போட்டே இருக்க. ஒரு கடல்ல ஆளுங்க இல்லாம போறப்பதான் உனக்கு பிரச்சனை வரும். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா இதுக்கு தவிர? எனக்கு அவ்வளவுதான், நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி டீம் எப்படி இருக்கு அதை பத்தி பேசலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. அதான் சொல்ல துபாய் பிச்சுக்கு ரொம்ப நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. இவங்க உள்ள டீம் 11 மாத்தி மாத்தி உழப்பாம இருந்தா சரி, ரொம்ப நல்ல டீம். நான் சொல்ல பிளே டீம் செட்டு ரோஹித் சர்மா, கோலி, ஆமா வென்யூ செட்டு, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அக்சர் பட்டேல், சக்கரவர்த்தி இல்ல குல்தீப் யாதவ், அப்புறம் பாண்டியா, அர்ஷதீப் சிங், நம்ம அர்ஷித் ராணா கண்டிப்பா இருப்பாரு, எவன் இருக்கானோ அர்ஷித் ராணா இருப்பாரு. அப்புறம் முகமது ஷமி. இதுல ஏதாவது ஸ்பின்னர்ஸ் மட்டும் யாராவது மேபி ஒருத்தர் ஆட் ஆகலாம், சக்கரவர்த்தி மாறி மாறி ஆடிப்பாங்க, மாறி மாறி ஆடலாம். இல்ல 2 பேருமே வென்யூக்கு ஏத்த மாதிரிலாம் இல்ல, ஒரு 2 டீம் 2 மேட்ச் ஜெயிச்சுனா 3ஆவது மேட்ச் அவனை ஆட வைப்பாங்க. வென்யூ வேற திரும்ப திரும்ப வருது எனக்கு. இதுதான் டீம் செட். இதுல வந்து எந்த விதமான குழப்பம் எதுவுமே கிடையாது. நல்ல டீம் தான், சூப்பர் டீமா இருக்குது. ஃபார்முக்கு இப்ப இந்த சீரீஸ்க்கு முன்னாடி யாருமே ஃபார்ம்ல இல்லாம வந்தாங்க, இந்த சீரீஸ்ல எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எனக்கு இன்னுமே இங்கிலாந்து எனக்கு இன்னுமே அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க பவுலர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தடுமாறுறாங்க, பவுலர்ஸ் தடுமாறுறாங்க, பவுலிங் யூனிட் தடுமாறுது, அது நல்லாவே தெரியுது.
பட் ஸ்டில் அக்சர் பட்டேல் இவங்கள மாதிரி இருக்க அந்த ஸ்பின்னர்ஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல எடுத்து கொடுக்குற Middle oversல விக்கெட்ஸ்னால Middle மிடில் overs ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்து தரனால அந்த அது கண் தொடச்சிருது நம்மளுக்கு. ஆனா பவுலிங்ல உண்மையிலேயே தடுமாறுறாங்க. இங்கிலாந்து பும்ரா இல்ல. ஒரே ஒரு சீரீஸ் பும்ரா வேற இல்ல, இங்கிலாந்து ஒரே ஒரு சீரீஸ்ன்றதுனால நம்மளுக்கு இது தெரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி போனா வெவ்வேறு டீம், ஒரே டீம் கூட நீங்க ஆட மாட்டீங்க, உங்க ஸ்ட்ரென்த்ஸை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடாப்ட் ஆகிக்கணும். பும்ரா இல்லாத குறைய எல்லாரும் கம்ப்ளீட் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பவுலிங் Champions யூனிட்டா Trophy சேர்ந்து அவங்க வந்து அதை இது பண்ணணும். சும்மா Champions ஒருத்தரையே Trophy நம்பிட்டு என்ன இருக்க பெரிய முடியாது. த்ரெட் இருக்குது? சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவங்களுக்கு என்ன பெரிய த்ரெட் இருக்குது? ஆஸ்திரேலியால உனக்கு பேட் கமின்ஸும் போயாச்சு, ஹேசல்வுட்டும் போயாச்சு. வேற என்ன உனக்கு இப்ப மிகப்பெரிய த்ரெட்டே ஆஸ்திரேலியா டீம் தான். வேற யாரு உனக்கு த்ரெட் இருக்கா? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நல்லா இருக்கிறாங்கல்ல. சவுத் ஆப்பிரிக்கா ஆமா, அவன் மேபி சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கா. இங்கிலாண்டும் புஷ் தான். மேபி நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், இந்த 3 பேர்ல வேற யாராவது. பாகிஸ்தான் கூட நம்பிக்கை இல்ல. ஒரு கடத்துல பார்த்தா திடீர்னு 350 அடிப்பானுங்க, ஒரு கடத்துல 150 சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல இருக்க பெஸ்ட் பிளஸ் வந்து அவங்க பவுலிங் யூனிட் மட்டும் தான். பேட்டிங் கூட பெருசா இல்ல. பேட்டிங்கே ஒரு 3 பேரை தான் ரிலை பண்ணி இருக்குது அவங்களுக்கு. சோ அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து பவுலிங் பேக்டா தான் இருக்குது. இந்தியன் டீம் பேட்டிங் பேக்கடா இருக்கு, பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் சிராஜையாவது ரிப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்கலாம். ஆனா அவர் வந்து பவுலிங் ரிசர்வா இருக்கிறாரு, டிராவல் பண்றாரு கூட. எவனாச்சுக்கு பால் போட முடியல, சம்மிக்கே திருப்பி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா தலைவன் உள்ள இறக்கிடலாம். ஸோ இதுதான் விஷயம் மக்களே. இதுதான் வந்து எங்களுடைய கருத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி சரி, அதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் பத்தி சரி. இதை வந்து மேபி நாங்கள் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட்டை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கொண்டு வர ட்ரை பண்றோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். அதுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் இந்த பட்டன் இருக்குது, சும்மாவே இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஏதாவது காணிக்கை செலுத்த முடிஞ்சா செலுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு கிரிக்கெட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சினிமா வீடியோ தான் வரும். ஏன்னா அடுத்தது ஒரு 3-4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதுக்கப்புறம் முடிஞ்சாதான் நான் கிரிக்கெட் பத்தி வீடியோ மோஸ்ட்லி வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்றோம். எனக்கும் எக்ஸாம் இருக்கு, நடுவில் நாங்க ஜெயிச்சாலும் நாங்க மனமா படிப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம்.